ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல மொறு மொறுன்னு டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா வடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா வடைப்பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற போட்டு இந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை 3ஐயும் லைட்டாக தரதரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு, அது ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காம நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்துருங்க. தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு போட்டுருங்க. நம்ம சேர்த்த பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. வடைக்கு நம்ம பின்னாடி இப்படி முழுசாக போடும்போது அங்கங்கே இந்த பருப்பு கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அதனால் அப்போ சேர்த்து போகிறோம். இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு நல்லா தரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, தரன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த 2 ஸ்பூன் பருப்பு, அதையும் போட்டுடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதே மாதிரி மல்லி இலை, கூடவே கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைக்கவே கூடாது, கரெக்டாக வராது. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா வடையை வந்து தட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, முருங்கைக்கீரை இது மாதிரிலாம் வச்சு இந்த வடை செய்வாங்க, கட் பண்ணி போட்டு. அப்படியும் செய்யலாம். அதுவும் நல்லா ஃபில்லிங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆனதும் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வந்தோடனே நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக நம்ம மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. டீ கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சுட டீயோட அப்படி இல்லைன்னா காஃபியோட வச்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்புறமா நான் நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்ம வந்து இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்பைஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஃபுல்லாகவே நான் நான்வெஜ் மட்டும் போட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதையும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டாக அதுக்கும் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.